தனுசு தனுசு ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2024 எப்படி இருக்கும்? 5ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறார். இப்பொழுது டெம்பரவரியாக குரு இருக்கிறார், மாறிக்கொண்டே இருக்கிறார். 6ஆம் பாவத்துக்கு வருகிறார். ராசியாதிபதி 6ஆம் பாவத்தில் போகிறார். நீங்கள் எந்த சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிறீர்களோ இந்த மாதம் சந்திக்க போகிறீங்க, யாத்திரைக்கு செல்வீர்கள், நண்பர்களுடன் பழைய நண்பர்களுடன் பர்ச்சேசிங்கு போவீங்க, வெளியே வியாபாரத்துக்கு போவீங்க, செலவு அதிகமாக பண்ண போகிறீங்க. இந்த மாதம் சுகமாக இருப்ப நண்பர்கள் கூட எல்லாம் சுற்றுவீங்க. ஆனால் தேவையில்லாத எங்கேயும் பேசலாதீங்க. ஏனென்றால் நீங்கள் நன்மைக்கே சொல்வீங்க, ஆனால் அவங்க அதை தப்பாக எடுத்துக்குவாங்க. 6ஆம் பாவத்தில் ராசியாதிபதி போகும் பொழுது நாம் செய்யாத தப்புக்காக நம்முடைய பேர் அங்கே வந்துவிடும். அதனால் யாத்திரைக்கு செல்லுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், பழைய நண்பர்களை பாருங்கள், செலவு செய்யுங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நோய் நொடி இல்லாமல் இருக்கும், சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அரசியல்வாதிக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் பதவியில் சிறிய தடங்கல்கள் இருக்கும். வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு நல்ல காலம், லாபம் அதிகமாக இருக்கும், கஷ்டம் இருக்காது என்று சொல்வேன். ஆனால் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் இருக்கின்றது. எந்த குடுக்கல் வாங்கலும் டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்கணும். லோக்கல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஆஸ் இட் இஸ் வியாபாரம் இருக்கும், அதில் பிரச்சனை இருக்காது. தைரியமாக பேசுவீர்கள். பெண்களுக்கு ஆண்களுக்கு, வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு 2 பேருக்கும் ப்ரமோஷன் இருக்கா என்று சொல்லும் பொழுது தசா காலம் நல்லா இருந்தால் மாத்திரமே ப்ரமோஷன், தவிர இந்த வருஷம் இருக்கிற இடத்துல அப்படியே இருங்க என்று சொல்வேன். படிக்கிற வாரிசுகளுக்கு கடுமையாக ஒழித்து படிக்க வேண்டும் என்ற சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கார். எவ்வளோ கடுமையாக படிக்கிறீங்களோ அவ்வளோ ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் ராசியாதிபதி 6ஆம் பாவத்தில் போகும் பொழுது தினமும் மண்டே டு சாட்டர்டே அரச மரத்தை கும்பிட வேண்டும். என்னுடைய பரிகாரம் ரொம்ப சாதாரணமான அரச மரத்துக்கு தண்ணீரை விட வேண்டும் தினமும் 6 நாள், மண்டே டு சாட்டர்டே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். பகவான் சூரியனை கும்பிட்ட பிற்பாடு பகவான் சிவனை கும்பிட வேண்டும். பகவான் சிவனை அபிஷேகம் செய்யுங்க. வீட்டில் இருந்தால் இல்லைன்னா கோயில் போய் அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.